ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் மீ. இது என்னோட அந்தமான் டே 5 vlog. நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோன்னு வாங்க பார்க்கலாம். இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட். அழகாக இருக்கா? நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பி ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் போயிட்டோம். ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான் இதுவும். வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த அலைகளெல்லாம் பார்க்கும்போது இங்கே நிறைய புறாக்கள் இருந்துச்சு. அந்த தாஜ்மஹல் பக்கத்தில் இந்த டெல்லியிலலாம் அவ்வளோ புறா பறக்கும்ல, அதை போயிட்டு நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு வீடியோலாம் எடுத்தேன். நான் ஓடியெல்லாம் ஒரு வீடியோ எடுத்தேன். அதை நான் போட மாட்டேன், நீங்கள் சிரிப்பீங்க. தென் வந்துட்டு போட் புக் பண்ணியிருந்தோங்க. ஃபெரியெல்லாம் கிடையாது, நார்மல் போட்டு தான், நார்மல் மோட்டார் போட்டு தான் புக் பண்ணி ராஸ் ஐலாண்ட் போயிட்டோம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தாங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஐலாண்டில் உள்ளே போனோன்னே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்களா? நானும் உங்களை மாதிரி தாங்க சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். அவ்வளோ மான், லிட்ரலி ஹியூமன்ஸை விட இங்கே அதிகமாக புள்ளி மான் தாங்க இருக்குது. எனக்கே பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஊரில் அவ்வளோ காமனாக மான்கள் நிறைய இருக்குது. இங்கே ஆக்சுவலி ஹியூமன் பாப்புலேஷன் கிடையாது. இங்கே யாரும் ஓவர் நைட் ஸ்டே பண்ண மாட்டாங்க. எல்லா டூரிஸ்ட்டும் போனோன்னே இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த வண்டியில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஃபுல் ஐலாண்ட் டூர் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம். நடந்தும் போகலாம், பட் நாங்கள் நினச்சோம் ஒரு இதுக்கு நடக்கணும், வெயில் வேறு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வண்டி புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து அந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. அங்கேருந்து நம்ம வாக் பண்ணி தான் லைட் ஹவுஸ் கிட்டே போகணும். அப்புறம் ஒரு ஸ்டாச்சு, இந்த ஸ்டாச்சு தான். இது யாரோட ஸ்டாச்சுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போயிட்டு ஒரு இளநீ குடிக்கலாமேன்னு போகணும். இவங்கள பாருங்களேன், அவங்கள இளநீ குடிச்சிட்டு அந்த கோகோனட்டோட அந்த ஃப்ளஷ் இருக்கும்ல, அதை இவங்களுக்கு கொடுக்கணுமா, அதுக்காக இவ்வளோ வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க சண்டை போட்டு. ஏதாவது ஷார்ப்பாக ஹார்ன்ஸ் இருக்க மான்கிட்ட போகக்கூடாதுன்னு எங்களை ஆல்ரெடி வார்ன் பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணும், உங்களோட ஹார்ன்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு. இது அவ்வளோதாங்க. ஒரு 2 o'clock வரைக்கும் இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்ட் 2ல் போய்